பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் மாதிரியே இருக்கனா? இந்த கெட்டப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். என்னுடைய அரசியல் வாரிசுகள் என் தலைவன் வழியில் நடக்கிறாங்களா? எங்கள் அண்ணாவுடைய கொள்கைக்கு என் தலைவனுடைய கொள்கைக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத, சம்பந்தமே இல்லாத ஒரு பாசிச கட்சியுடைய கூட்டணி வச்சுட்டு கூட்டணி ஆட்சி வேற நடத்தினேன்னு சொல்கிறாங்க. ரெட்டத்தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பயங்கரமாக ஓட்டினாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஒத்த தலைமையாக வந்துச்சு. இப்போ இரட்டை தலைமை இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் சந்திச்சாங்களோ அந்த பிரச்சனைகளை விட பல மடங்கு பிரச்சனை கூட்டணி ஆட்சியில் சந்திப்பாங்க. எதுக்காக இந்த விபரீத விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க அதிமுக தலைவர்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அடிமைப்படுத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நான் உறுதியாக கூற முடியும். எங்கே இருந்தாலும் என்னுடைய ஆன்மா தமிழ் மக்களை சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால் மக்களே, எம்ஜிஆருடைய கட்சி அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா? ஏன்னா நானோ என் தலைவனோ வகுத்த கொள்கைகளை பின்பற்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அதனால் உங்களுக்கு தொண்டர்களே, ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறதும் அதுதான். நம்ம ரெட்டையில் சின்னம் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்காக, உங்கள் தலைமுறையினருக்காக, உங்கள் பிள்ளைங்க பேரன் பேத்திங்களுக்காக அடிமை வாழ்க்கை வாழாமல் படித்து பெரிய ஆளாகிற தன்மானம் மிக்க சுயமரியாதை மிக்க வாழ்க்கையை வாழறதுக்கான வழியை பாருங்கள், சரியா? எங்களுக்காக போய் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, உங்கள் பகுதியில் யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க, சரியா? இப்போ எம்ஜிஆரா நான் விடை பெற்றுக்கிறேன்.